தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆம்ஸ்டாம் கொலையை தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவில் ஏன்னா அந்த அளவிற்கு அவரோட நெருக்கம். அதன் மூலியமாக அவர் சில கருத்துக்களை வெளியிட்டார். ரஞ்சித் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டதற்கு எதிராக அவர்களை மிரட்டக்கூடிய வகையில் இயக்குனர் போஸ் வெங்கட் அவர்கள் சில பதிவுகளை எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கிறார். இது எந்த அளவிற்கு சாத்தியப்படுது, இது என்ன சொல்ல வர்றாங்க திமுக அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய காணொளியில் திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், ஏன், எதற்கு, எங்கே, எப்படி இன்றைய சமர்க்களத்தில். பொதுவாக திமுக அப்படின்னாலே ரவுடிசம், கொலை செய்வாங்க. அதுவும் யாரை? எதிர்கட்சியை மட்டும் இல்லை, நம்மளை எதிர்க்கிறவங்கள மட்டும் இல்லை, தன் சொந்த கட்சிக்காரவங்களையே கூட கொலை செய்வாங்க. அப்படிங்கிறதுல ரொம்ப பேர் போனவங்க திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதையெல்லாம் வருஷப்படியாக லீலாவதி, கிருஷ்ணன், அது இது ரூசோ அப்படின்லாம் சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ரஞ்சித் அவர்கள் தன் அண்ணனாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற அந்த துயர செய்தியில் அவர் சில விஷயங்களை சொல்கிறார். அதுவும் அவர் ஒன்றும் பதட்டத்திலேயோ இல்லை ஒரு இழப்பின் ஒரு வருத்தத்திலேயோ அவர் பதிவிடலை. மிக சரியாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் சில விஷயங்களை ஆளும் தரப்பிற்கு எதிராக, அதுதான் ரொம்ப முக்கியம், ஆளும் தரப்பிற்கு எதிராக வைக்கிறார். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குமே எதை நோக்கி போகுது அப்படின்னா, எல்லாருடைய சிந்தனையுமே ஒருமித்து அரசை நோக்கி தான் இருக்குது. யாராவது ஒரு சிலர் வேணா அப்படி மாறலாமே தவிர 99% இந்த அரசை குறிவைத்து இந்த அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற விதமாக தான் இது அமைஞ்சிருக்குது. அந்த விதத்தில் தான் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் சில விஷயங்களை ஆழமாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். என்ன கேட்குறாருன்னா, செம்பியம் காவல் நிலையத்திற்கு அருகிலேயே இந்த கொலை நடக்குது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கொலை செய்யக்கூடியது ஒரு காவல் நிலையத்திற்கு அருகிலே நடக்குதுன்னா, அப்ப கொலை செய்த வந்தவர்களுக்கு பின்னால் யார் இருக்காங்க? அவங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய தைரியம் வருது, எப்படி இவ்வளவு பெரிய உறுதித்தன்மை வருது இந்த கொலை செய்யறதுல அப்படின்னு காவல் நிலையத்திற்கு அருகில்ங்கிறத ரொம்ப அடிக்கோடிட்டு அவர் சொல்ல வர்றார். அடுத்ததாக சரணடைந்தவர்களுடைய சொல்லையே, அந்த வார்த்தையவே அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அதன்படியே வழக்குகளை கொண்டு போய் முடிச்சிடலாம் அப்படின்னு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைக்குது. இல்லைன்னா இதுக்கு பின்னால ஆருத்ரா இருக்கா அப்படிங்கிறத வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்றாரு. நடப்பு நாட்களில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செய்தியை சொல்றாரு. தலித் தலைவர்களும் தலித் மக்களும் கடந்த 3 ஆண்டு காலங்களில் அப்படிங்கிறத தான் அவர் குறிப்பிடுறாரு நினைக்கிறேன். கடந்த காலங்களில் கொலை செய்யப்படுறாங்க. அதுவும் தலித் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரே கொலை செய்யப்படுறாருன்னா இது மிகப்பெரிய கேள்வியை இந்த அரசை நோக்கி உருவாக்குதுங்கிற மாதிரி அந்த கேள்வியை வைக்கிறார். அவருடைய கேட்ட கேள்விகளிலேயே ரொம்ப முக்கியமானது, அடக்கம் செய்வதற்கு, ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்வதற்கு ஏன் பெரம்பூரில் அவருடைய சொந்த இடத்துல அவர் அடக்கம் பண்ணிட்டு போறாரு? அவர் ஒன்றும் மெரினா பீச்சில் கேட்கலையே. ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா, கருணாநிதினு வரிசையில் அவங்க கேட்கலையே. அவர்களுடைய சொந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கும் இந்த அரசு ஏன் முட்டுக்கட்டை போட்டுச்சு? பெரம்பூர்ல இருந்து பொத்தூர் வரைக்கும் கொண்டு போய் அதை அடக்கம் செய்ய வேண்டிய நிலைக்கு இந்த அரசு ஏன் தள்ளுச்சு அப்படின்னு கேட்கிறார். இதையெல்லாம் விட அவர் கேட்டதிலேயே மிக பொருத்தமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. ரஞ்சித் அவர்களுக்கு உண்மையாகவே அவருடைய தைரியத்திற்கும் அவருடைய நேர்மைக்கும் பாராட்டுக்கள். என்ன கேள்வினா, தலித் வாக்குகளினால் தான் நீங்கள் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க. சரியான வாதம். தலித் வாக்குகளிலே நீங்கள் ஆட்சி அமர்ந்திருக்கிறீர்கள். அதை தாண்டி ஒருபடி தாண்டி ஒரு வார்த்தை சொல்றாரு, என் வாக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் செலுத்தினேன். இப்படி நீங்க எவ்வளவு நாளைக்கு சிறுபான்மையினர் மக்களையும் இந்த தலித் பட்டியலின மக்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியல் பிழைப்பு நடத்துவீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை ரொம்ப ஆழமா வைக்கிறார். அதுலயும் என் வாக்கையும் நான் உனக்கு தான் செலுத்தினேன். இன்னைக்கு ரஞ்சித் கிடையாது, எத்தனையோ பேர் இந்த கேள்வியை வைக்கிறாங்க. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட அந்த பரப்புரையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு தான் ஏன் நானும் போட்டு தொலைஞ்சேன் அப்படிங்கிற பேச்சு எல்லா இடத்துலையும் பேசப்படுது. இந்த பாராளுமன்ற தேர்தல் அந்த பரப்புரையிலும் கூட நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சு, நானும் இவங்களுக்கு தான் ஏன் போட்டு தொலைஞ்சேன், இந்த தடவை போட மாட்டேன் அப்படின்லாம் தெரிஞ்சாலும் இன்னும் நிறைய மக்கள் விழிப்படையலை அப்படிங்கிறத தான் அந்த தேர்தல் முடிவும் காட்டுச்சு. அப்போ ரஞ்சித்துடைய அடுத்த அவர் என்ன கேட்குறாருன்னா,
ஏன் சமூக வலைதளங்கள், அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து பேசக்கூடிய வலைதளங்கள் ஏன் இவர் ரவுடி அப்படின்னும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தினார் அப்படின்னும், கட்ட பஞ்சாயத்து பண்ணினார் அப்படின்னும் இதை பேச வைக்கிறதுக்கு பின்னால் யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறார். அப்புறம் வாக்கு மட்டும்தான் சமூக நீதியா? வாக்கு வாங்குற வரைக்கும் சமூக நீதி பேசுறீங்க, வாக்கு வாங்கினதுக்கு அப்புறம் முழுமையாக சமூக நீதிக்கு எதிராக நிற்கிறீங்களே. இப்படி கேட்டதில் என்னங்க தவறு? என்ன தவறு? இந்த நாட்டின் குடிமகன், அதுவும் உங்களுக்கு வாக்களித்த ஒரு குடிமகன் உங்களுக்கு எதிராக பேசிட்டார் அப்படிங்கிறதற்காக அவர் டைரக்டர் போஸ் வெங்கடேஷ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னு பாருங்க. வேதனையில் வந்த வார்த்தைகளாக நான் எடுத்துக்கொள்கிறேன். யார்? அவருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். வேதனையில் வந்த வார்த்தைகளாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மற்றவர்கள் இந்த கொலையை பார்த்து மற்றவர்கள் எப்படி எடுப்பாங்க? நீங்கள் ஒரு சார்ந்து இருக்கிறீங்க, அதனால் வேதனையில் வந்த வார்த்தைகளாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நாங்கள் இது பத்தாதுன்னு நினைக்கிறோம். அவர் வைத்த குற்றச்சாட்டை அவரே திரும்ப பெற்றுக்கொள்வார் என நம்புகிறேன். இங்கே தான் விஷயமே இருக்கு. திரும்ப பெறு அப்படிங்கிறதும் அவர் சொல்கிற தொனி இருக்கு பார்த்தீங்களா? திரும்ப, அதாவது என்னன்னா, திரும்ப வாபஸ் வாங்கிடு நீ சொன்ன வார்த்தையை, இல்லைனா அப்படிங்கிறது தான், அந்த மிரட்டல் தான். இதுதான் பாசிச ஆட்சி. நீங்கள் என்ன பாரதிய ஜனதாவை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பாரதிய ஜனதா அதுதான் செய்யுது. ஊடகங்களை, எதிராக பேசுபவர்களை, கருத்து சொல்பவர்களை கொலை செய்வது, மிரட்டுவது, இடி ரைடு, சிபிஐ ரைடு, ஐடி ரைடு, இப்படி மிரட்டுறது பாரதிய ஜனதாவை பாசிச அரசுன்னு சொல்லக்கூடிய திமுக அரசும் அதே தானே செய்யுது. அதில் குறிப்பாக பாருங்க, அவர் இயக்குனர் போஸ் வெங்கட் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த எக்ஸ்தலத்தில் போட்டதை அவர் யாருக்கு டேக் பண்ணுறாரு அப்படின்னா, உதயா ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு டேக் பண்ணுறார். அப்போ என்ன அர்த்தம்னா, பார்த்தியா நான் எப்படிலாம் கூவுறேன் பாரு, நீ 500 ரூபா கொடுத்தா நான் 50,000 ரூபாய்க்கு கூவுறேன் பார்த்தியா, என்னைய கொஞ்சம் கவனிச்சுக்கோ. இதை தவிர இந்த கருத்தில் வேற எந்த பின்புலமும் கிடையாது. போஸ் வெங்கட் சொல்ல வர்றது என்னன்னா, பாத்தியா நான் எவ்வளவு கூவுறேன்னு, என்னைய கொஞ்சம் கவனிச்சுக்க அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா எப்பயுமே திமுக ஒரு வேலை செய்யும். இப்போ தலித் தலைவர் ஒருத்தர் பேசுகிறாரா திமுகவுக்கு எதிராக, உடனே இன்னொரு தலித் தலைவரை வச்சு முட்டை விடுறது. ஒரு வன்னியர் பேசுகிறாரா, திமுகவில் இருக்கிற வன்னியரை வச்சு பதில் சொல்ல விடுறது. ஒரு கோனார் பேசுகிறாரா, திமுகவில் இருக்கிற கோனாரை விட்டு பதில் சொல்ல விடுறது. ஏன்னா இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க பதில் சொல்லணும்னா ஓங்கோலுக்குள்ளே போகணும். ஓங்கோல்லேருந்து ஒருத்தன் பேசுனானா தான் ஓங்கோலில் தெலுங்குலேயே இவங்க பேச சரியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இயக்குனர் பேசியிருக்கிறார் இல்லையா, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சித்து கடுமையான கேள்விகளை கேட்டிருக்கிறார்ல, உண்மையாகவே பதில் சொல்லுங்க. இதே நான் போஸ் வெங்கட்டே கேட்குறேன், பதில் சொல்லுங்க. நீங்கள் அதை விட்டுட்டு பதில் சொல்லிட்டு கூட சொல்லுங்களேன், அவர் திரும்ப பெறலான்னு கூட சொல்லுங்களேன். பதில் எங்க? அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் எங்க? என் வாக்கை நான் உனக்கு தான் செலுத்துறேன், வாக்குக்காக மட்டும்தான் சமூக நீதி பேசுவியாயான்னு கேட்கிறாருல, அதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லணும்ல. அதை விட்டுட்டு மொட்டையா வேதனையில் வந்த வார்த்தையாக நான் எடுத்துக்கொள்கிறேன், இந்த குற்றச்சாட்டை, அவருடைய குற்றச்சாட்டை அவரே திரும்ப பெறுவார் என நம்புகிறேன். அதாவது புதுசாக ஒரு காவல்துறை ஆணையாளர் பதவி ஏற்கிறாரு, அவரே வாக்கு மூலமாக கொடுக்குறாரு பாருங்க. ரவுடிகளின் மொழியில் நான் பேசுவேன். அப்போ ரவுடிகள் இருக்கிறாங்க தானே, ரவுடிகளை அடக்க முடியாதனால தானே ஒருத்தரை மாற்றிட்டு இன்னொருத்தரை போடுறீங்க. இதை விட என்ன சாட்சியம் வேணும்? எதற்காக காவல்துறை ஆணையாளரை எதற்காக மாற்றினீங்க? நீங்கள் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் எதற்காக மாற்றப்பட்டார்? இப்போ மாற்றப்பட்ட உடனேயும் அருண் ஐபிஎஸ் வந்த உடனே என்ன சொல்கிறாரு? ரவுடிகளின் மொழிகளில் நான் பேசுவேன். அப்போ இவ்வளோ நாள் ரவுடிகளின் மொழிகளில் பேசாமல் திணறிக்கிட்டு இருந்திருக்கீங்க. சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும். அப்போ சட்டம் ஒழுங்கு சரி செய்யாமல் இருந்திருக்கு. இதெல்லாம் அருண் ஐபிஎஸ் உடைய வாக்குமூலம். காவல்துறையில் இருக்கக்கூடிய கரப்ஷனை ஒழிப்பேன். அப்போ கரப்ஷன் இருக்குது, அதான அர்த்தம். உண்மை நான் பேசலைங்க, அவரே தான் பேசுகிறாரு. சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் பேசுகிறாரு. அப்போ இதையெல்லாம் தாண்டி மக்கள் இன்னைக்கு விழிப்படையணும். இன்னைக்கு திமுகவுக்காக பேசின இதே இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக பேசுகிறாரு. அப்போ இப்படி தான் ஒன்று ஒன்றா மாறணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடியவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வழியிலே வரக்கூடிய ரஞ்சித் இனிமேலாவது திராவிடர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டு கொடுக்காம இனிமேலாவது விழிப்படையணும். பௌத்தத்தை பின்பற்றிய ஆம்ஸ்ட்ராங் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பின்பற்றுங்க. அதுதான் நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய அஞ்சலியாக இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக
தமிழ் சமூகம் ஒருங்கிணைந்து கொண்டிருக்கிறது, திராவிடத்தை அழித்து கொண்டிருக்கிறது, திராவிடம் என்னவென்று புரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உளவுத்துறை சொல்லியும் காவல்துறை ஏன் சொல்லலை, ஏன் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு சாகட்டும், எது நடந்தாலும் அது நமக்கு சரியானது தான் இருக்கும் அது அப்படிங்கிற கணக்கு தானே. ஒரு சாதிகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவனை எந்த சமூகம் வளர்த்துச்சு, அழிக்க தானே செஞ்சுருக்கு. அந்த அடிப்படையில் தானே பார்த்துருக்கீங்க. விட்டு உளவுத்துறை சொல்லுது, விட்டு லூஸில் விடு, அடிச்சுட்டு சத்துக்கட்டும் அப்படின்னு தானே. இதையெல்லாம் சாதியாக பிரிந்து நிற்கிற தமிழ் தேசிய இனம் புரிந்து கொள்ளணும். திராவிடர்கள் யாரு, தமிழர்கள் யாருன்னு உனக்கும் எனக்கும் வன்னியருக்கும் பறையருக்கும் சண்டை இழுத்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு, தேவருக்கும் தேவேந்தருக்கும் சண்டை இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு, வன்னியருக்கும் கோனாருக்கும் செட்டியாருக்கும் இப்படியே பல சாதிகளுக்கு இருக்கிறதுனால பல சாதிகளுக்கு இடையே மோதலை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிற திராவிடர்களை இனம் கண்டு கொள்ளுங்கள். இன்னைக்கு எங்கே போச்சு? இன்னைக்கு அன்னை சுபவியெல்லாம் எங்கே போனார்? இந்த படுகொலைக்கு அவருடைய பதில் என்ன? முட்டு கொடுக்குற எல்லா முட்டு மரங்களும் நிற்க வேண்டியதானே? எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக திராவிடம் அழிந்து கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகம் ஓர்மைக்குள் ஒன்றாக ஒரு அணியில் ஒரு புள்ளியில் ஒருமித்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியே. திராவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்து கொண்டிருக்கிறது. விழிப்போம், விழிப்புடன் இருப்போம், விழிப்பை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம், நல்லதொரு தமிழ் தேசிய சமூகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.